Good morning and good evening, everyone. Welcome back to Road to 2300 series, day 34. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம as usual கேமை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அண்ட் அதுக்கப்புறம் சீக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணும்போது பேசலாம் நம்ம. நேற்று கேம் ஆக்சுவலாக நம்ம நல்லா தான் விளையாடணும். ஓப்பனிங் வைஸ் இட் வாஸ் ரியலி குட். பட் அந்த பான் ஃபோர்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த டாக்டிஸ் நான் வந்து கவனிக்கல. அது தெரியல, என்னோடய லெவலுக்கு அது நான் என்னால் பார்த்துருக்க முடியுமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு டாக்டஸ். ஸோ ரூக் ஈவன் பான் F2 கிங் F2 அண்ட் தென் கேசல்ஸ். ஸோ பியூட்டிஃபுல்லான கேஸ்லிங் அது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருந்தோம். அதை தாண்டி அண்ட் அதுக்கப்புறம் தட் இஸ் லாஸ்ட் +3 அட்வான்டேஜ். ஒன்றுமே பண்ண முடியாது. கிங் காட் ஸ்டக் இந்த சென்டர். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் வந்து வி பிளண்டட் த மேட். ஸோ பிளண்டன்றதில் ஹி ஃபோர்ஸ் த மேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேறு எதுவும் பண்ண முடியல அந்த கேமில். ஸோ இன்றைக்கியான ஆட்டம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்டு ஸோ இன்றைக்குமே வந்து நான் 15-10 போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறேன். வரல நம்ம 30+0 போயிடுவோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே போல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ரீல்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஆனந்த் சாரோட ப்ரில்லியண்ட்டான ஒரு காம்பினேஷன் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். அது மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யா ஸோ மேட்டிங் பேட்டர்ன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 பேட்டர்ன்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம். 6 to 8 பேட்டர்ன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் 1 or 2 திங்ஸ் தான் பெண்டிங் இருக்குது மெயின் பேட்டர்ன்ஸில். ஸோ அதுவுமே நான் வந்து ஷார்ட்ஸில் கவர் பண்ணிடுவேன். யா வி காட் த பேரிங். பிக் ஃபன் ப்ரோ. இது என்ன நாடுனே தெரியலையே. சவுதி அரேபியா. பிரச்சனையில் இருக்கோம் நம்ம 2 பேருமே. சரி பார்ப்போம். E4. Let's start with E4. Big fun, bro. Big fun 2. Bishop B5. Close Sicilian traditional line. So, in fact, ஒரு ட்ரெடிஷன் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி மாற்றிருக்கேன் நான். Knight F6. ஓகே. Knight G2. ஸோ பான் E5 கூட நம்ம கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, பிஷப்பை சேஸ் பண்ண பார்க்குறாரு. லெட்ஸ் ஸோ A3. A4 ஆடலாமான்னு நினச்சேன். பட் ஓகே, பிஷப் A2. ஆக்சுவலாக ஒரு E6 போட்டு D5 ஆடி இருந்திருக்கலாம் இந்நேரத்துக்கு. A6 வந்து இப்போதைக்கு ஆடி இருக்க தேவையில்லை. அண்ட் டைம்லி E5 கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் கேமில் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ E5 நம்ம விளையாடினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஓப்பனிங்கில். அண்ட் வி ஈவன் கேம்பிட்டட் 1 pawn in the சென்டர். ஸோ ஓப்பனிங்கில் ஒரு 13 மூவ்ஸில் ஒரு கேமும் 15 மூவ்ஸில் ஒரு கேமும் நம்ம ஜெயிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி கூட இது நடக்கலாம். ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளையாடுறது பெட்ரு. ஸோ நைட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த பானை வின் பண்ணுறதுக்கான சான்ஸு. ஸோ லெட்ஸ் கோ வித் D3. லெட்ஸ் த்ரெட்டன் த நைட். ஸோ பிஷப் E3 ஆனால் என்ன பண்ணுவார்? லெட்ஸ் டெவலப். ஸோ பிஷப் E3, நைட் G4லாம் ஆட மாட்டார். நான் இங்கே பான் போயிடும் அவருக்கு. அதுக்கு ஸ்ட்ராங்கான மூவ். ஓ மை காட். ஆக்சுவலாக அதை நான் ஓகே, அதை வெட்டணும்னு நினைக்கவே இல்லைங்க. ஆள கொடுமையாக இருக்கே. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி நடக்குது. தட்ஸ் ஓகே. நான் என்ன கேல்குலேட் பண்ணுறதுக்காக டச் பண்ண போய் இப்படி வம்பாகி போச்சுங்க. நம்ம நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இது வரைக்கும் எந்த கேம்லையுமே அந்த நைட்டை நம்ம வாண்டடாக வெட்டியிருக்க மாட்டோம். நம்ம பிளானே எப்போவுமே C3 தான். பேசாமல் ஒன்றும் பண்ணாமல் நைட் G3 ஆடி வந்துருக்கலாம். நைட் G3, நைட் E2 அந்த பிளான் படி ஆடி இருக்கலாம். எதுக்காக இங்கே என்ன கேல்குலேட் பண்ண பார்த்தேன்? பிஷப் E3. பிஷப் E3 தான் நம்ம கேல்குலேட் பண்ண பார்த்தோம். பட் யா, இட்ஸ் ஹாரிபிள் ஐ வுட் சே.
ஸோ பான் b5 கன்சிடர் பண்ணுறேன். கிக்கிங் த பிஷப் அவே, bishop to b2, putting pressure, pawn to e5, pawn to f4, pawn to d6. பிஷப்போட லைன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் கேசல். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து b5 ஆடுறதுக்கு முன்னாடி பிஷப் b4 b2 b4 b2 ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம f4 ஆடுறது பெட்ரு. ஸோ தட் அந்த பான் இங்கே வராது. வர்றதுமே நல்லது தான், நம்மளுடைய லைட் ஸ்கொயர் பிஷப் லிபரேட் ஆகும். அட் த சேம் டைம் அவரோட பிஷப் வந்து மோஸ்ட் லைக்லி ஒரு ராக்கை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக. அவர் இந்த ஐடியா கூட யூஸ் பண்ணலாம், அட்டாக் பண்ணுறன்ற பேரில். தட்ஸ் ஓகே. அவர் ஆடினாரும் நான் f4 தான் ஆடுவேன். யா, ஸோ ஹீ பேட் ஹிம்செல்ஃப் த d5. இது வந்து ஒரு பிளிஸ், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் எப்போவுமே இந்த மாதிரி பிளாக் வந்து விளையாடுறது. அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக நம்மளால் வந்து b4 ஆட முடியும், கவுண்டர் அட்டாக்கிங். அண்ட் பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் e5. அல்லது e5 டைரெக்டாகவே ஆடிலாம் நான் நினைக்கிறேன். ஸோ தட் இந்த பான் ஐசோலேட்டடாகவே இருக்கும். நெக்ஸ்ட் அப் வி ஹாவ் பான் f4. அண்ட் தென் இந்த நைட் மட்டும் E2ல இல்லாமல் குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் E2 தான் நல்லாயிருக்கும். ஸோ குயின் அண்ட் நைட் கேன் கோஆர்டினேட் ஆன் த வீக் பான். மை பிஷப் இஸ் குட் அஸ் டெட். d5 நான் கன்சிடர் பண்ணியிருந்துருக்கணும். டேக் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நம்ம டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவர் நைட்டால் தான் டேக் பண்ணுவார். அண்ட் பான் வில் பி ரெடி டு கனெக்ட் அண்ட் பிஷப் வில் பி ஓப்பன்ட் நெக்ஸ்ட். அதனால் இந்த மூவ் நமக்கு இப்போதைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மூவ் அவருக்கு. ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் வி கேன் ப்ளே பான் டு f4. அண்ட் இந்த டயகனல் வல்னரபுளாக மாறலாம். ஸோ யா, ஆப்வியஸ் மூவ். ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டு ப்ளே c3. கிங்கை மூவ் பண்ணிட்டு c3 கூட கன்சிடர் பண்ணலாங்க. எக்ஸாம்பிள் கிங் h1ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். c3 டேக்ஸ் அண்ட் தென் பான் d4. ஹிட்டிங் த பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரீகேப்சர் பண்ணி பானுக்கு பான் சப்போர்ட் போட்டோம் அப்படின்னா தென் பிஷப் டு d2 வில் பி வெரி ஸ்ட்ராங். பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி ஆடும்போது அவர் லிபரேட் பண்ணுறேன்னு பானை ஃப்ரீயாக கொடுத்து டயகனல் ஓப்பன் பண்ணி விட்டாருன்னா இன்னும் வேடிக்கையாக இருக்கும், நல்லாயிருக்கும் அவருக்கு. ஸோ c3, கிங் h1 c3, பான் டேக்ஸ். ஓகே, இமீடியட்டாக வந்து சென்டரை கொஷின் பண்ணுறாரு, நல்ல விஷயம்தான் அது. ஆக்சுவலாக c3 டேக்ஸ் வித் செக் அண்ட் ஐ ஸ்டில் ப்ளே பான் டு d4 ரைட். அண்ட் அவர் வெட்டும்போது நான் வந்து f5ல ஓப்பன் பண்ணிவிடுவேன். லெட்ஸ் ப்ளே c3. அவர் இங்கே வெட்டினார்னா டெஃபினட்டாக நான் இப்படி வெட்டிடுவேன். ஸோ யா, லெட்ஸ் ஹிட் ஹிம். யா, ஒரு பான் டவுனு, பட் தட்ஸ் ஓகே. நமக்கு வி ஹாவ் அ ஹியூஜ் சென்டர். அண்ட் ஐ திங்க் நம்ம டைம்லி இந்த மூவ் கூட பண்ணிடலாம் நம்ம. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு டேக் அண்ட் தென் ப்ளே நைட் டு g3 அண்ட் e6 ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்கேஸ் சம் கேசஸில் யா, ஸோ டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த f6 வெட்டினா என்ன பண்ணுவார்? நைட்டால் வெட்டுவாரா? என்ன பண்ணுவார்? அங்கே இவர் 2 டைம்ஸ் டேக் பண்ண முடியும், ஏன்னா இந்த பின் இருக்கிறதுனால. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். ஒரு பான் டவுன் நம்ம. லெட்ஸ் மூவ் த கிங் டு h1. ஏன்னா அவர் இங்கே டேக் பண்ணும்போது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஓகே, லெட்ஸ் டெவலப் த குயின் டு d3. குயின் டு d3 ஓகே தான். ஃப்யூச்சரில் இவ்வளோ நேரம் இருக்குது, பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் வெட்டும்போது நான் பானலில் வெட்டிட்டு ரூக்கை வந்து அவர் ட்ரேட் பண்ணால் பண்ணட்டும், பட் ஐ ஹாவ் அ நைட் f4, நைட் h5 அந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு என்னென்னா ரூக் c1க்கு அப்புறம் பிஷப் b1 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம்.
சப்போஸ் அவர் பொசிஷனை க்ளோஸ் பண்ணார்னா ரொம்ப நல்லது. அவர் பிஷப்பும் டெட்டு, என் பிஷப்பும் டெட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ்டு பொசிஷனை நாங்கள் வந்து ஃபைட் பண்ணணும். இல்லையா? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ டேக்? தட் வில் லிபரேட் த பிஷப். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த மாதிரியான அட்டாக்ஸை கேரி அவுட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஐ வில் பி வெரி ஹாப்பி. அவர் இப்போ உங்கள் ட்ரேட் பண்ணார்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எதனால் அப்படின்னா நம்மளுடைய ஏ ரூக் வந்து எஃப் ஃபைலுக்கு வந்துடும். அவரோட ரூக் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே. அண்ட் சாக்ரிஃபைசஸ் நைட். ஸோ பான் G6 போட்டு பேட்டரியை வந்து நலிஃபை பண்ணார் அப்படின்னா தென் சம்டைம்ஸ் நம்ம நைட் டேக்ஸ் G6, பான் டேக்ஸ், குயின் டேக்ஸ்னு நம்ம செக்மேட் த்ரெட்டும் பண்ணலாம். ஸோ ஓவராலாக எனக்கு அந்த பானுக்கான காம்பன்சேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்படி நான் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஷப்னால எங்கேயுமே போக முடியாது. அண்ட் ஸோ டஸ் த நைட். இந்த 2 நைட்டு, இந்த 3 பீஸ் ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்னோடய பீசஸில் கம்பேர் பண்ணும்போது என்னோடய நைட் வந்து இட்ஸ் ரியலி குட். ஓகே. அவர் வந்து இப்போது வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அது நல்லது. ஏன்னா நான் வந்து எப்படி ரூக்கை கனெக்ட் பண்ணியிருக்கணும் அது மாதிரி அவரும் ட்ரை பண்ணுறாப்புல. இட்ஸ் நைஸ். I really want to play this move, but I cannot. Okay. I thought of playing bishop c1, but then my rook is hanging. Correct. நான் ட்ரேட் பண்ணால் அவரோட கேம், அவரோட பீஸ் வந்து கேம்குள்ளே வரும். பட் ஆப்வியஸ்லி எனக்கு நைட் தான் இங்கே போகணும். ஸோ G3 ஆடலாமா? பட் என்னோடய கிங் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இந்த பானை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இன் சம் கேசஸில் நைட் இன்ட்டு E5, pawn into E5 and then pawn to discovered attack, king G1. ஓகே, இங்கே பான் இருக்கும், தப்பிச்சிடலாம். பட் ரொம்ப ரிஸ்க்காகவும் ஃபீல் ஆகுது. ஓகேங்க, நான் என்ன பண்ணுறேன், பிஷப் C3 போடுறேன். ஐடியா என்னென்னா பிஷப் டு B4 அப்படின்னா பிஷப் டு D2. இது ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அண்ட் பிஷப் டு C3க்கு அவர் ரூக் C8 விளையாடினார்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு ஒரு போக் பண்ணுவோம். அண்ட் தென் வில் கம் பேக். அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் நம்ம ரூக்கை மூவ் பண்ணாமல், ரூக்கை வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணாமல் நம்ம B1ல் வைக்கிறது வேஸ்ட்டு. அப்படி இல்லைனா நம்ம அது கூட செய்யலாம். லைக் ரூக் டு E1 வந்து ப்ளே பண்ணிவிட்டு பின்ன அதுக்கப்புறம் இந்த மூவ்ஸ்லாம் நல்ல மூவாக இருக்கும்ல. ஸோ எந்த பீஸ்க்கு எந்த பொசிஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், 2 டைம் இப்படி போகிறதா, இல்லை ஒரேடியாக ரூக்கை இங்கே மூவ் பண்ணிவிட்டு பிஷப் C1, பிஷப் B1 ஆடுறதா, அது இங்கே இந்த மூவ் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ ரொம்ப லாஜிக்கலாகவும் இருக்குது. ஸோ இட்ஸ் பெஸ்ட் டு ப்ளே ஐ திங்க் ரூக் E1. ஸோ யா, ரூக் E1. ஸோ அவர் வெட்டினார்னா ஓகே. ஐ எம் ப்ரிப்பேரிங் பிஷப் C1, பிஷப் B1. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் பிஷப் C1 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான மூவ் விச் சப்போர்ட்ஸ் நைட் F4. அவரோட 3 பீஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், வர்றதுமே ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னோடய 3 பீஸ் வேகமாகவே கேம்குள்ளே போயிடும். ஸோ தட் வே நம்ம அந்த பான் காம்பன்சேஷன் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஜஸ்டிஃபைட். என்ன கேட்டிங்கன்னா இந்த பொசிஷனில் வி ஆர் நாட் வின்னிங். அவருமே இஸ் நாட் வின்னிங் ஈவன் தோ ஒரு பான் வந்து அப்பில் இருந்தாலும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அசஸ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக நான் அசஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எவாலுவேஷன் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, பட் ப்ராக்டிக்கலாக ஒயிட் இஸ் பெட்டர். ஸோ ஆப்வியஸ்லி ஈ கேன் ட்ரை மூவ்ஸ் லைக் திஸ். அப்படி பண்ணார்னா நமக்கு கொஞ்சம் யோசிக்கணும். என்னென்னா ரூக் F4 இல்லைனா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா டேக் பண்ணனா குயினால் வெட்டுவார். and then we can just take and then the pawn takes and we'll have a pass pawn. அவருக்கு கிங் சைடில் மெஜாரிட்டி இருக்கும் and this will become weak. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, ரூக் F5 ஆடினார்னா நைட் G3 போட்டு நம்மளே ஃபோர்ஸ் பண்ணலாம் ட்ரேடை. பட் மை நைட் வில் பி மிஸ்பிளேஸ்ட் பிகாஸ் என்னோட நைட் நான் F4ல் வர வைக்கணுன்றது தான் என்னோட பிளானாக இருந்தது இல்லையா. பட் அவர் ரூக் F5க்கு வேறு என்னலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ரூக் இன்ட்டு F5, நைட் G3, பிஷப் C1 கூட நான் கன்சிடர் பண்ணலாம். ஆர் ஐ கேன் ப்ளே பிஷப் டு B1 புட்டிங் த ரூக் இன் த பின். பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஸோ அதுவுமே நம்ம யோசிச்சு தான் விளையாடணும். ஏன்னா அவர் இங்கே வெட்டும்போது செக்கோட வரும், பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா டபுள் ரூக்கும் போயிடும். அண்ட் நைட் G1 அண்ட் மேட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பான் டு G6 போட்டார்னா முடிஞ்சிச்சு. ஸோ புஷ்ஷுன்னு போயிடும் அட்டாக்கு. பட் ஐ ரியலி லைக் அவர் சென்டர். ஸோ சென்டருக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ சென்டரில் வந்து பானை வைக்கிறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது பீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட மூணு பீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ட்ரேட்.
யா. ஸோ இப்போ நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா பிஷப் C1 இஸ் ஸ்டில் பிளேயபிள் பிகாஸ் ஆஃப் நைட் சப்போர்ட். பட் பேக் ரேங்க் வல்னரபுளாக இருக்கலாம். பட் ஐ எம் கெய்னிங் த டைம். வாட் யூ திங்க் ப்ரோ? ட்ரேட் பண்ணி போகிற என் கேம் நமக்கு ஃபேவராக இருக்குமா? ஆனால் நான் ட்ரேடும் பண்ணாமல் இருக்க முடியாது, ஏன்னா ஈ வில் கெட் த ஓப்பன் ஃபைல். ஸோ லெட்ஸ் ட்ரேட். வெரி ப்ராக்டிக்கல் டிசிஷன். இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த நைட் உள்ளே வந்துட்டு இங்கே கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ் ஃபார் தேம். பட் நவ் வி கெட் டு இம்ப்ரூவ் அவர் பீஸ். கரெக்ட். ஸோ பிஷப் C1க்கு அவர் வேறு என்ன எஃப்ஐலுக்கு வந்து எதாவது பண்ண முடியுமா? ஓகே, எஃப்ஐ வந்தார்னா இங்கே மேட் கிடையாது, பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் பெட்டராக விளையாடுறது நல்லது. அண்ட் பிஷப் டு B1 ஆடிக்கலாம். செக்கு நைட் G1. ஓகே, லெட்ஸ் ப்ளே பிஷப் C1. செக்குக்கு நைட் G1 ஆட முடியாது பிகாஸ் தட்ஸ் ஆக்சுவலி அ ஃபோர்க். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம நைட் F4ல் போட்டாலே இந்த பான் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நைட்டால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. எஸ், வில் கெட் த பான் பேக் வித் அ பாஸ் பான். குயின் F5 வில் ஃபேவர் அஸ். த ட்ரேட் வில் ஃபேவர் அஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன் தான். குயின் F5, குயின் டேக்ஸ், பான் டேக்ஸ், அண்ட் தென் நைட் F4, டபுள் அட்டாக் ஆன் த பான், அண்ட் தேர் இஸ் நோ கீ டிஃபெண்டர் விச் he can add further. So there is no defender actually. ஸோ நம்ம வந்து இட்ஸ் பெட்டர் டு ட்ரேட் த பிஷப்ஸ். லைட் ஸ்கொயர் பிஷப்பை ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வில் பி குட். ஏன் வந்து லைட் ஸ்கொயர் பிஷப்பை ட்ரேட் பண்ணுறேன் நான் இந்த பொசிஷனில் அப்படின்னா, நைட்டாலையுமே வெட்டலாம், பட் லைட் மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஷப் இந்த மாதிரி கடுப்பேற்றும். ஸோ அதுக்கு பெட்டர் வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் வச்சு லைட் ஸ்கொயர் பிஷப்பை சேலஞ்சு பண்ணுறது தான் ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். இந்த ஓப்பனிங் வந்து யாராவது இந்த மிடில் கேம் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா இது டெஃபினட்டாக சிசிலியன் டிஃபென்ஸ்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு ஒரு ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ்னு சொல்ல வேணால் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த டாஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். டாஸ்கொயர் பிஷப். Okay, let him take some time and think. Don't misclick anything. அண்ட் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பிஷப் D2, பிஷப் B4 ஐடியா இன்னும் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். டு ரிமூவ் த கார்ட் அண்ட் ஸ்டில் ட்ரைங் டு டெலிவர் மேட் அண்ட் நைட் F4 ஐடியா எல்லாமே நமக்கு ஆக்சுவலாக நல்ல ஐடியாஸ். நம்ம பீஸ் பொசிஷன்லாம் வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் ஈ கேனாட் இம்ப்ரூவ். அண்ட் இன்னொரு முக்கியமான நோட் என்ன அப்படின்னா, 2 டிஃபெண்டருமே நம்ம வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, குயின் G6 ஹீ பிளேட். ஓகே, ஸோ அவரோட குயின் வந்து நான் இப்போ குயின் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதில் வேறு ஏதாவது மூவ் பண்ணலாமா? லைக் வந்து எனக்கு இமீடியட்டாக தோணுன மூவ் என்ன அப்படின்னா, லைக் இந்த மூவ் தோணுது. குயின் F3, அப்படி இல்லைனா குயின் H3. ஐடியா என்னென்னா இங்கே போயிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் பேக் ரேங்க் வர்றதுக்கான ஒரே ஒரு ஸ்கொயர் வந்து இந்த ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட அவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு நம்மளை. அண்டு இன்னொரு மூவ் நான் பார்த்தமோ வந்து குயின் C3 ஆக்சுவலாக பார்த்தேன். குயின் C3 இதனால் எதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக யூஸ் இல்லை. ஏன்னா உள்ளே போகவே முடியாது நம்மளால், பிகாஸ் ஆஃப் திஸ் 2 டால் பான்ஸ் ஆன் B6 அண்ட் B7. கிட்டத்தட்ட அது ரிவர்ஸ் பான், ஏன்னா பிஷப் இது ஆக்சுவலாக. ஸோ ரிவர்ஸ்லையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் நவ். ட்ரேட் பண்ணும்போது நைட்டு டெவலப் பண்ணுவாங்க. ஸோ நைட் வில் கம் இன் டு த கேம். நம்மளால் நைட் F4ம் ஆட முடியாது. அண்ட் இன்னொரு மூவ் நான் கன்சிடர் பண்ணமோ பிஷப் டு B1. Let him trade and my bishop will be active. And yeah,
நான் எனக்கு ட்ரேட் பண்ண விருப்பம் இல்ல. இந்த பொசிஷன்ல நம்ம ட்ரேடும் பண்ணக்கூடாது. பிரின்சிபல்டா நம்ம வந்து யோசிக்கும்போது ட்ரேடும் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே. அவரோட டயகனல் இங்க இருக்கு அண்ட் இந்த பக்கம் அட்டாக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் மீ ப்ளே ஓகே. என்னால பிஷப் B1 ஆட முடியாது. அப்போ குயின் B3 ஆடிட்டு பிஷப் B1 ப்ரிப்பேர் பண்ணலாமா? குயின் B1, குயின் B4ன்னு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் ஏதாவது பண்ணா தான் உண்டு. இல்லைன்னா நம்ம கவுண்டர் அட்டாக் எதுவுமே கிடையாது. அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம 3 பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் பீஸஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே ஹேங்கிங் தான். நைட்டு மட்டும் பிஷப்க்கு பாதுகாப்பு குடுக்குது. ஆனா நைட்டுக்கு யாருமே பாதுகாப்பு குடுக்கல. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ப்ளே குயின் B3 அண்ட் பிரிப்பேர் பிஷப் B1 அண்ட் கிக் த குயின் அவே. அண்ட் அதுக்கப்புறம் இந்த நைட் இங்க கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவரு மூவ் பண்ணி இங்க கூட அட்டாக் பண்ணலாம். ஸோ அப்ப நான் வந்து இங்க போக முடியும். அப்போ குயின் இங்க இருக்கிறதுனால தேர் இஸ் நோ மேட். கரெக்ட்? பட் ஆனா ஃபியூச்சர்ல நைட்ட ஓட வச்சுட்டு அத பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? ம். ஓகேங்க. லெட்ஸ் ப்ளே குயின் B3 ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் யோசிப்போம். ஓ நோ! ஓகே. ஐ திங்க் இது கொஞ்சம் சின்ன இஷ்யூ தான். என்னன்னா நைட் அட்டாக் பண்ணும்போது நைட் இஸ் த ஒன்லி டிஃபெண்டர் ஆஃப் D4 நவ். ஸோ அத நம்ம பார்க்கணும்ல. அண்ட் ஆல்சோ வித் திஸ் மூவ் நம்ம வந்து A4 கூட கன்சிடர் பண்ணலாம். பான் டூ A4 அவரால வெட்ட முடியாது. பிகாஸ் த பிஷப்ஸ் ஆர் ஹேங்கிங். ஸோ டபுள் அட்டாக். வாவ்! இது ஆக்சுவலா பெரிய இஷ்யூ கிடையாது. நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். ஐ ஹேவ் குயின் D3 ஃபோர்சிங் த ட்ரேட். எனக்கு ஆனா அது பண்ணணும்னு விருப்பமே இல்லையே! திரும்பவும் பேக் ரேங்க் இஷ்யூ இருக்கு. சாரி. யாஹ்! ஹி ஃபோர்ஸ்ட் த ட்ரேட். ஆர் ஏன்னா இந்த பானுக்கு அந்த டிஃபெண்டர் இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனை. இந்த மூவ் விளையாட முடியுமா நம்மளால? பிஷப் E3. வாட் இஸ் த யூஸ்? குயின் வில் பி ஓவர்லோடட். நைட் வில் பி இன் த பின். வாவ்! பிஷப் டூ E3. டேக் பண்ணானா நைட்டால வெட்டுறோம். செக் மேட். வாவ்! பிஷப் E3 இருக்குல்ல. பிஷப் G1. ஐ திங்க் பிஷப் டூ E3 மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க செக் கிடையாது. ஓகே லெட்ஸ் ப்ளே பிஷப் E3. ஆனா என்னோட நைட் இங்க அன்டிஃபெண்டா இருக்கு. அவரு வேற ஏதாவது ஃபர்தரா த்ரெட் பண்ண முடியுமா? பிஷப் E3, நைட் G6, நைட் F4 ஆட முடியாது. ஓகேங்க. லெட்ஸ் ப்ளே பிஷப் E3. குயின் இப்போதைக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன் த நெக்ஸ்ட் டர்ன் வி கேன் ப்ளே நைட் G3 ஆர் வி ஹேவ் டு மூவ் த நைட் சம்வேர் சேஃபர். அண்ட் ஐ ஆம் பிரிப்பேரிங் டு ப்ளே பிஷப் B1 as well. ஸோ லாஸ்ட் டைம் மாரி மிஸ்கிளிக் ஆயிறக்கூடாது. ஸோ லெட்ஸ் அன்கிளிக் த பீஸ். ம். அவருக்கான இம்ப்ரூவிங் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நைட்ட வெளில உள்ள கொண்டு வர்றது. ஸோ இங்க D7 டெஃபினட்டா போமாட்டாரு. G6 கொண்டு வரலாம். ஸ்டாப்பிங் எனி நைட் அட்வான்ஸ் இன் ஃபியூச்சர். ஆம், ஆமா. நைட் G6 கொண்டு வந்தா குயின் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குமா? பிஷப் B1. நைட் G6 சாரி. நைட் G6, பிஷப் B1 அண்ட் இந்த ஸ்கொயர் இங்கே போயிடுவார்ல. ஸோ இந்த ஸ்கொயர் போயிட்டு இப்படி பண்ணுவாரு. அண்ட் இன் தட் கேஸ் ஸோ அத டைரக்ட்டாவே பண்றாரு.
எஸ். கான்ஸ்டன்ட்டா த்ரெட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ நமக்கு எதுவும் ஃப்ரீவா மூவ் கிடைக்கிறதில்ல. ஸோ கொஞ்சம் ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்தா நான் A4ஆவது ஆடலாம்னு நினச்சேன். ஒரு சின்ன ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி சந்தோஷப்பட்டுருப்பேன். முடியாதுன்ட்டாரு தலைவர். அண்ட் நெக்ஸ்ட் குயின் D3 வெரி நேச்சுரல் மூவ். பட் தென் நைட் G6 கமிங். ஓகேங்க, லெட்ஸ் ப்ளே குயின் D3 வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம். ஸோ டிஃபெண்டிங் த நைட் அண்ட் பேக் ரேங்க்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தென் நைட் கேன் ஆக்சுவலி ஃப்ரீலி மூவ். அண்ட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே இந்த பீசஸ்லாம் கொஞ்சம் டைட் டவுன் டு த டிஃபென்ஸ் ஆஃப் த D4 பான். பட் குயின் இங்கே இருக்கிற வரைக்கும் தான். குயினை நம்ம ஏதாவது கிக் பண்ணி ஓட வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராது நமக்கு. கன்சிடர் பண்ண G3 கூட நல்லா இருந்திருக்குமோ. ஏன்னா அந்த ஒரு வேரியேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு இவ்வளோ பெரிய கவுண்டர் அட்டாக்கிங் சான்சஸ் அவருக்கு நிறைய வந்திருக்கு. ஓகே, வாட் இஸ் ட்ரைங் டு டூ? ஸோ பிஷப் இந்த பக்கம் எங்கேயோ கொண்டு வர போகிறாரா? ஆக்சுவலாக அது நல்ல மூவ் தான் அவருக்கு. நான் அட்டாக் பண்ணால் அவர் பின்னாடி போயிடுவார். அங்கே போனேன் அப்படின்னா இங்கே வந்துடுவார். அவர் இங்கே வந்துடுவார். வாவ், அப்புறம் ஒரு மெனூரிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா? நைஸாக பண்ணுறாரு அப்படியே. சரி, இது நம்ம பிஷப் B1 ஆடினா அந்த நைட்டு தாங்க பிரச்சனை பண்ணுது. ஓகே, லெட்ஸ் கிக் த குயின் ஃபர்ஸ்ட். குயினை கிக் பண்ணுறேன், ஆனால் இங்கே டாஸ் ஸ்கொயரை விட்டுட்டேன். பட் பார்ப்போம். சப்போஸ் அவர் குயின் G6 போனார்னா அப்போ நான் ஹாப்பியாக குயின் C3 ஆடுவேன். யா வி கேன் டெஃபினெட்லி ப்ளே ஹாப்பிலி பிகாஸ் நெக்ஸ்ட் அப் வி கேன் ப்ளே வி கேனாட் ப்ளே த சேம் மூவ் அகெயின். இப்போ நான் இங்கே போனேன் அப்படின்னா அவர் இங்கே விளையாட வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் பிஷப் B1 குயினையும் மூவ் பண்ணிடுவார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப்பை வந்து பின்னாடி கொண்டு வரதுக்கும் அலோவ் பண்ணுவோம். என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா குயின் C3 அண்ட் தென் பிஷப் இங்கே, குயின் இங்கே. ஸோ இங்கே ஒரு ப்ரெஷரு. ஸோ நைட் F4 கொண்டு வரலாம். குயின் அப்படியே உள்ளே பூந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடும். குயின் C3 விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு பிஷப் B1 விளையாடினா நல்லாயிருக்கும். அது ரெண்டுமே ஒரே டைமில் நம்மளால் பண்ண முடியல. கரெக்ட். லெட்ஸ் ப்ளே குயின் B1. ஐ மீன் தெரியல. குயின் D2 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறதுனால ஏதாவது யூஸ் இருக்குமான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. குயின் D2 அட்லீஸ்ட் நமக்கு பிஷப் B1 வர்றதுக்காக நம்ம மூவ் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, லெட்ஸ் ப்ளே குயின் B3. ஸோ ஸ்டில் ஸ்டேயிங் டிஃபெண்டட். அண்ட் அவர் இங்கே விளையாடினார்னா திரும்ப நம்ம வந்து நைட்டை தான் மூவ் பண்ணணும் இந்த முறை. வி டோன்ட் ஹேவ் டு மூவ் அவர் குயின். இந்த முறை நம்ம நைட் F4 போயிட்டு குயினை டைரெக்டாகவே அட்டாக் பண்ணலாம். இதை முன்னாடி எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணோமா இந்த மூவை? ஓகே, எல்லா டைமும் அவர் ஃபோர்ஸ்டாக ஏதாவது மூவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் நம்மளால் நைட் F4 ஆடவே முடியல. கரெக்ட். அண்ட் இன் சம் கேசஸில் நம்ம வந்து இங்கே ஏதாவது டாக்டிக்கல் ஐடியாஸ் கூட பண்ணலாம். அண்ட் யா பார்ப்போம். ஒன் மிஸ்கிளிக் எனிதிங் ப்ரோ.
Yeah, again and again our same threat is constantly making the same threat. And நமக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் சான்ஸ் கிடச்சிருக்கு. நைட் F4 and then pawn A4. நைட் G3க்கும் நைட் F4க்கும் என்ன வித்தியாசம்? நைட் G3னால எங்கேயுமே ஃபர்தராக மூவ் ஆக முடியாது. லெட்ஸ் கோ நைட் F4. And yeah, everything is covered thanks to queen B3. சம் கேசஸில் நம்ம நைட்டை கூட இங்கே சேக் பண்ண தான் பண்ணிடலாம் 2 பானுக்கு. செக்மேட் கூட ஆவார். இந்த பிஷப் எங்கேயாவது மூவ் ஆனால் இந்த பிரச்சனை வரலாம். ஓகே, திரும்ப ஒரு டாக்டிக்கல் த்ரெட் வச்சுருக்காரு. என்ன த்ரெட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஹி வாண்ட்ஸ் டு டேக் ஹியர். ஐ டேக் த நைட். ஓ, மூவ் ஆஃப்டர் மூவ் ஹீ இஸ் கிரியேட்டிங் எ த்ரெட். பாவி விடவே மாட்டார் பொழுது நம்மளை. வாவ். இப்போது எனக்கு இந்த பேட்ரி இருந்ததுன்னா நமக்கு டாக்டர்ஸ் இருக்குது. ஐ டேக்ஸ் ஈஸி. ஓகே, ஆக்சுவலாக டாக்டர்ஸ் இல்லை, ஏன்னா குயின் இங்கே டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் சம் கேசஸில் நம்ம அந்த டாக்டர்ஸை வச்சுக்கிறது நல்லது. குட் தட் வி ஸ்பாட்டட் இட் இமீடியட்லி. லெட்ஸ் ப்ளே குயின் C3. டிஃபெண்டிங் திஸ். அண்ட் நம்ம எப்படியாவது பொறுமையாக கிங்கை இம்ப்ரூவ் பண்ணி பான் G3 போட்டு குயினை ஓட வைக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் ஐம் கன்சிடரிங் சம் சாக்ரிஃபைசஸ் ஆன் D5. பான் ஐ மீன் பிஷப் பின்னாடி மூவ் பண்ணார்னா நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டேக்ஸ், பான் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் வித் செக்கு. கிங் வில் கோ தேர். அண்ட் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பாஸ் பான் இருக்கும். யூஸாக இருக்குமா அதான் கேள்வி. பட் ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம அந்த ஐடியாஸ் நம்ம வச்சுருக்கிறது நல்லது. என் கேமில் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த குயின் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி இட் வில் வின் பை இட் செல்ஃப். சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பானை புஷ் பண்ணியே வின் பண்ணிடலாம். ஓகே, நல்ல வேலைங்க. ஒரு பிஷப்னால எதுவும் செய்ய முடிஞ்சது அப்படின்னா நம்ம கதை எப்பயோ முடிஞ்சிருக்கும். அல்லது நான் இந்த மூவ் விளையாடலாமா? லைக் குயின் டேக்ஸ், ஐ மீன் நைட் டேக்ஸ் E6, நைட் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ்னா இல் ஜஸ்ட் டிஃபெண்ட். அடுத்து பிஷப் G6 வரப்போகுது. காட், நம்ம ஏன் வந்து ஓகே, நம்ம இந்த மூவ் விளையாட முடியுமா? இப்போ இந்த மூவ் அலோவ் பண்ணனா என்ன ஆகும்? ஏன்னா நம்ம வி ஆர் கெய்னிங் த டைம் ஆன் த அன்டிஃபெண்டட் பிஷப். கரெக்ட். நிறைய டாக்டிஸ் ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ லெட் அஸ் கால்குலேட் ஃபோர்சிங் மூவ்ஸ். குயின் C8 இஸ் பேசிக்லி அ டபுள் அட்டாக். பிஷப் D7 ஆடினார்னா நம்ம திரும்ப ஓடணும்ல. ஓடுறது இப்போ ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம திரும்ப இங்கே தான் வந்தாகணும். பிகாஸ் ஆஃப் த சேம் டாக்டிஸ் ஹி ஹாஸ் கிரியேட்டட். கரெக்ட். இதே அவர் நம்ம இந்த பிஷப், ஏன்னா இந்த பிஷப் நம்ம இங்கே அலோவ் பண்ணிட்டோன்னு சொன்னால், அண்ட் இந்த பிஷப்னால எப்பயுமே இந்த டயகனல் வர முடியாது. இதில் இன்னொரு சிக்கல் இதுதான். அண்ட் நான் வந்து கிங் H2 G3 போடணும்னு நினச்ச போது, அண்ட் இந்த பிஷப் வந்து இங்கே அழகாக உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் ஆல். ஸோ லெட்ஸ் ப்ளே பிஷப் B1 அவர் செல்ஃப். பிஷப் B1 இங்கே எதுவும் பேக் ரேங்க் டாக்டிஸ் இருந்திருக்குமா? பிஷப் B1, பிஷப் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ், குயின் செக், பிஷப் பிளாக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ். வாட் தாங்க அதுக்கும் காரணம் அந்த குயின் தாங்க காரணம். செம்மையாக டாக்டிஸ் இருக்குங்க. வெயிட், ஆமாம் இங்கே தானே நம்ம டாக்டிஸ் பார்த்தோம். டைம் ப்ரெஷர் இஸ் கம்மிங். இட்ஸ் பெட்டர் டு ப்ளே கிங் H2 நினைக்கிறேன். லெட்ஸ் ப்ளே திஸ் ப்ரொஃப்ளாக்டிக் மூவ். ஏன்னா எனக்கு பிஷப் B1 ஆடினா இந்த பிளண்டர் வந்துருமோன்னு தோணுது. பிஷப் B1, பிஷப் டேக்ஸ், குயின் டேக்ஸ்,
ஏன்னா நான் பிஷப்பில் வெட்டினா டேரெக்டாகவே இங்கே வெட்டிடுவார். பிஷப் டேக்ஸ், குயின் டேக்ஸ் அண்ட் தென் குயின் E1 செக், பிஷப் G1 பிளாக்ஸ் அல்லது கிங் H2 அண்ட் தென் he will collect the bishop in the ending and இன்னொரு பான் ட்ராப் ஆகிடும் நமக்கு. கிங் H2 தெரியல, அந்த டாக்டிஸ் சரியாக தவறான்னு தெரியல, பட் ஐ பிளேட் இட். ஓகே, ஓகேங்க. ஐ திங்க் கிரிட்டிக்கல் தான், பட் இன்னமும் நமக்கு லூசிங் பொசிஷன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகலை. பட் அவர் பீஸ் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண அலோவ் பண்ணிட்டேன். எனக்கு பிளான் சரியாக பண்ண தெரிலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பொசிஷன்ஸில். ஏன்னா அழகாக பொறுமையாக வந்துட்டார் பாருங்களேன். ஓ வாட், சரியில்லையே, இது நல்லாவும் இருக்கே. ஓகே, நான் G3 வரப்போன ஓடுறாரு. இது சரியில்லையேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் கேம் ஒரு கேமில் ஆப்போனண்ட் பயப்படுறாரு அப்படிங்கிற நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, லெட்ஸ் ப்ளே பிஷப் B1. நாட் ஈவன் திங்கே பண்ண தேவையில்ல. பிஷப் B1, தட்ஸ் ஆல். ஏன் ஓடினார் தலைவர்? இவ்வளோ நேரம் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தார் நம்மளை, அங்கே இங்கே சுற்றிட்டு இருந்தார். அண்ட் இனிமேல் நமக்கு இந்த நைட்டுமே ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகே ஓகே, he wants to trade, which I don't want to. Queen to D3, setting up a tactus. பட் ஆனால் அது மேட் வருமானு தெரியல, பட் we can at least have a mating attack. Okay, kind of forcing the thing. அதை டெஃபினட்டாக வெட்டக்கூடாது. தலைவர் சுற்றி இங்கே வந்துட்டுக்கிறாரு. அடுத்து இந்த பானை டார்கெட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலாக பயப்படல, ஒளிஞ்சி வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காரு. ரீமனூவரிங் பண்ணியிருக்கிறாரு. ரீமனூவரிங் என்ன பண்ணுறேன்? Let's keep the queen on D2. Next we can prepare bishop to D3. Queen B3, queen C2. குயின் எப்படியாவது நம்ம வந்து கிங் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஏதாவது பூச்சாண்டி காட்டலாம். வாட் வாட் இட் சேஸ் ஐ காட் டிஸ்கனெக்டட். வை ப்ரோ? ஓ மை காட், இன்டர்நெட் போச்சுங்க. ஓ மை காட், ஓ மை காட், வாட் ஹேப்பன்? I didn't play queen D2. Are you kidding, bro? What is in the world, bro? நல்ல வேலை ரெக்கார்டிங்கில் ப்ரூஃப் இருக்கு. இல்லை, ஒரு செகண்ட் அப்படி ஒரு செகண்ட் வந்து இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு போல். ஒரு செகண்டில் ஒரு 1 மினிட்டுக்கு இல்லை போல இருக்குது. கிச் கிச்சான்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு. அண்ட் எனி டைம் இந்த நைட் கேன் பி கிக்டு பை பான் டு G4. பட் அவ்வளோ மோசமாக ஆட மாட்டார். உள்ளே போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. இதுக்காக கூட அந்த நான் பிஷப் அங்கே வச்சுருப்பாருங்க. பயங்கரமான ஒரு லாங் டைம் திங்கிங் நினைக்கிறது. ஆஸ் யூஷுவல் வி ஆர் லேண்டட் இன் த டைம் ப்ரெஷர். பட் ரொம்ப மோசமாக விளையாடாமல் இருந்தால் போதும். அதே போல் பிஷப் D3 வச்சதுக்கப்புறம் அந்த பேட்ரி நம்ம எதுவும் பண்ண முடியாது. பேட்ரி யூஸ் பண்ண முடியாது.
குயின் F2லாம் விளையாட டைம் இருக்குமா? ஏன்னா பிஷப் ட்ராப் ஆகிடும். ஏன்னா பிஷப்க்கு ஸ்கோப்பே கிடையாது. ஐ ஹேவ் டு சேட்லி ப்ளே குயின் E1, குயின் F1 ஐடியாஸ். அதான் பெட்டர் வந்து பிஷப் D3 போட்டுட்டோம் அப்படின்னா நைட்டோட சப்போர்ட்டில் இங்கே இருக்கலாம். அடுத்து அட்லீஸ்ட் இந்த டயகனல் அசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் குயின் F2, குயின் G3 ஏதாவது நம்ம உள்ள அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் அவர் மாற்றி மாற்றி பண்ணுறாரு. கிங் சைட்லேயும் பண்ணுறாரு, குயின் சைட்லேயும் பண்ணுறாரு. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பேட் பிஷப் தான் அது இட் வாஸ் டூயிங் a great job of controlling my queen. So obviously, yeah. Okay, he's threatening that. Queen to C1. ஏன்னா we cannot afford to lose this pawn. அது போச்சுன்னா அவ்வளோதான், அதோட சரி. இப்போ ஏற்கனவே அதே தான் அவர் பிளான் பண்ணவும் போகிறார் ஆக்சுவலாக, குயின் இங்கே வச்சுக்கிட்டு. பட் லெட்ஸ் ப்ளே குயின், ஐ மீன் பிஷப் C2. ஆனால் பிஷப் சீட்னா குயின் C3. நம்ம நினச்சதை விட ஒரு மாதிரி போயிட்டு. பிஷப் மேலே ஒரு டைம் நம்ம எப்போயா இருந்தாலும் கெயின் பண்ணலாம். பார்ப்போம் தலைவர் என்ன ஆடுறாருன்னு தெரியலையே. தலைவரே, புட்டிங் லாட் ஆஃப் ப்ரெஷர் தலைவரே. பிஷப் D3 ஆடிட்டு குயின் C3 நைட் E2 ஆடலான்னு பார்த்தா பிஷப் இஸ் ஹேங்கிங். ஒரு ஃபோர்ஸ் பண்ணி குயின் ட்ரேட் பண்ண வச்சிருவார் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? குயின் டு D2. ஐ திங்க் குயின் டு B2 உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. let him go inside. Queen to B2, still protecting, preparing bishop D3. அவர் இங்கே உள்ளே வரதுனால நோ யூஸ். இன்ஃபேக்ட் குயின் மே கெட் ட்ராப்ட். பிஷப் D3க்கு அப்புறம் எஸ்கேப் ஸ்கொயர் ஒன்று தான் இருக்குது. Are we getting the pawn back? Oh, no. But let's play this move. So queen C6 ஆடுவார். Okay. இந்த மூவ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே தெரியாது எனக்கு. குயினை இந்த பக்கம் கொண்டு போகணுன்றது என்னோடய ஐடியா. லைக் இங்கே எங்கேயாவது போக முடியுமான்னு பார்க்குறேன். நினச்சதை விட ஸ்ட்ராங்காக விளையாடுறாருங்க அவர் டைம் ப்ரெஷரில். புஷ் பண்ணிட்டாருன்னா அவர் பொசிஷனும் லிபரேட் ஆகும். ப்ளஸ் ஹீல் ஹேவ் அ பாஸ் பான். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் தான் அவருக்கு. யா, குயின் B2, குயின் C3, பிஷப் C1, பிஷப் டேக்ஸ் D4. வாவ். அப்போ குயினை முதல்ல இங்கே உள்ளே வர விடக்கூடாதுல்ல. பாஸ் பானை புஷ் பண்ணுவாப்பிலையே. டெஃபினட்டாக குயின் C3 ஆடுவார். வெரி ஸ்ட்ராங் மூவ். Okay, I don't have any choice. Yep. It's a win. Okay, queen B2 is there. Oh, check. Bad. I cannot even block because அதை வெட்டினாலுமே திரும்ப செக்கு தான். I just blundered it, guys. பட் இந்த முறை யா யா
நம்ம பெருசா பெருமையா பேசிட்டு இருந்த சென்டர் பான் எங்க போச்சு பார்த்தீங்களா? அப்பா! செம்ம பிளேயங்க பிளாக். வெரி ஸ்ட்ராங் பிளேயர். ஐ மீன் ஹி பிளேட் வெல். Cannot even improve the pieces. Okay, let's play this. ஓகே. பான் பிளெண்டர் வந்து நமக்கு கடுப்புங்க அது. Yeah. X and then he will put the bishop on c3. That's all. எதுக்கு இதை விளையாடினேன் நான்? அட்லீஸ்ட் நம்ம பிஷப் c5 போட்டிருந்துருக்கலாம். An idiotic move. Okay, let's improve the king. Knight g6. நெக்ஸ்ட் பிஷப் மூவ் பண்ணோடனே பானை கனெக்ட் பண்ணிட்டுருவாரு. பட் இப்போதைக்கு பின்னில் இருக்கு. The pawn. த்ரீ pawns up. பட் பிஷப் பேர் வச்சு ஏதாவது குடைச்சல் கொடுக்கலாம் அவருக்கு. ஐ எம் நாட் ஷுர். யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கணும். ஸோ நைட்டால் ஃபார்வர்டில் எங்கேயுமே வர முடியாது. ஸோ லெட்ஸ் ப்ளே திஸ் மூவ். preparing this bishop e3. ஒர்க் பண்ண போகிறாரா? going to trade. Nope. Okay. அடுத்து இந்த பானை புஷ் பண்ணிடுவார் நைட்டோட சப்போர்ட்டில். பான்ஸ்லாம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிறதுனால இப்போ ஓரளவு சமாளிச்சுட்டு இருக்கோம். இல்லைனா முடிச்சு விட்ருப்பார் எப்பயோ. Yep. Okay. Trade. What else I can do? ட்ரேடிங் தான் பெட்டர் ஆப்ஷன் அவருக்கு.
அட்லீஸ்ட் இந்த செக்ஸ்லாம் கவர் ஆயிருக்கு பிஷப்னால. யா. பிஷப் வந்து ஏ2ல போயிட்டு குயினிங் ஸ்கொயரை கார்ட் பண்ணலாம். பட் நைட்டோட சப்போர்ட்டில் எங்கேயாவது இருந்து ப்ரொமோட் பண்ணிட முடியுமா அவரால்? என்ன பண்ணுறது? கிங் E3. இங்கே செக்கு கொடுத்தாருன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, பானை எப்படியாவது இந்த பானை வெட்ட முடியுதா பார்க்குறேன் நான். ஏதாவது ஃபோர்க் போட்டு இந்த பானை கூட கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சேரும். ரியல் இன்ட்ரெஸ்டிங் கேம் we played. Yep. Play this. அதாவது நைட்டோட சப்போர்ட்டில் ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து அதான், ஸோ எதுவுமே பண்ண முடியாதுல்ல. It's all we can. ஓகேங்க, தட்ஸ் ஆல். யா, ப்ரொமோட்ஸ். யா, ஸோ அது எதுவும் நம்ம பண்ணவும் முடியாது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே, நல்ல கேம்ங்க. ஆனால் ஓகே, லெட்ஸ் குயிக்லி see what happened. ஸோ வின்னிங் ஸ்ட்ரீக் போய் இப்போ நம்ம லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கோம். பட் தட்ஸ் ஓகே, இது எல்லாமே நார்மல் தான். எதுவும் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இங்கே. இந்த மூவுமே நம்ம யோசனை பண்ணது எல்லாமே கரெக்டு தான். ஸோ இது வந்து மிஸ்டேக் போல இருக்குது. நம்ம வெயிட்டிங் மூவ் மாதிரி விளையாடுனது மிஸ்டேக். குயின் H3 ஆடி இருக்கணும். and we traded. Queen 4, queen C2, bishop B1 அந்த மாதிரி ஆடி இருக்கலாம் போல. knight takes E6 playable. ஓகே, இங்கே நம்ம 2 நிமிஷம் திங்க் பண்ணிவிட்டு கிங் H2 ஆடி இருக்கோம். knight takes E7 is playable, E6 is playable. Because oh, fork in the ending. சப்போஸ் அவர் இங்கே தான் பண்ணார்னா செக்கு.
இது பயந்துட்டு போறாருன்னு பார்த்தேன். இந்த குயின் சைடில் வந்துட்டார் தலைவர். குயின் B2. அதான் இது தேவையில்லாத எதுக்கு விளையாடனே தெரில. நான் சொல்லிட்டே ஆடினேன். என்ன பண்ணணும்னு தெரியல அந்த இடத்துல. நைட் E2 ஆடிருக்கலாம். அதை நான் முன்னாடி கொஞ்சம் லேட்டராக ஆடினேன் நைட் E2. அப்போவே ஆடிருக்கலாம். ஸோ நைட் E2 ஆடிருந்தோம்னா குயின் C3 கவர் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஓ, வெட்ட சொல்லுது. வெட்டிருந்தா கூட பெட்டர் தாங்க. இது கொஞ்சம் கூட நம்ம சமாளிச்சிருக்க முடியும் ஆக்சுவலாக. கிங்கை கொண்டு வந்திருக்கலாம். ரைட். இதுக்கப்புறம் அந்த மூக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி லாஸ்ட். அந்த சென்டர் பான் போகாமல் இருந்திருக்கும். பட் ஓகே, இதுக்கப்புறம் அது திஸ் இஸ் லாஸ்ட் தான். ஸோ மொத்தமாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? அவ்வளோ இல்லைங்க, கண் எரியுதுன்னு தொடச்சேன். ஓகே, 82% அக்யூரேசி ஆடி இருக்கும். அவர் வந்து 85 அண்ட் 1 பிளண்டர் இந்த எண்டிங் குயின் டு B1. ஸோ ட்ரேட் பண்ணியே ஆடி இருக்கலாம்ல. சிம்பிளாக ட்ரேட் பண்ணிட்டு நைட் E2 போட்டிருக்கலாமோ? பிஷப் A5, அதுக்கப்புறம் கிங்கை கொண்டு வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்கலாம். அந்த பானை பொறுமையாக ஆடி இருக்கலாம். ஓப்பனிங் வாஸ் ரியலி குட். அதெல்லாம் எதுவும் பெரிய இஷ்யூ இல்லை நான் நினைக்கிறேன். C3 இஸ் அ மிஸ்டேக். அந்த ஐடியா நான் சொன்னேன் இல்லையா, B4 அண்ட் தென் பிஷப் B2. Takes, we take back. முன்ன மாதிரியே இந்த த்ரெட் வரலாம்னு நினைக்கிறேன். போன ஒரு கேமில் ஆடின மாதிரி. எப்படியும் கேன்சல் பண்ண மாட்டார். அதுக்கு தான் அந்த மூவ். குயின் 6, குயின் 2, G3. ஓகேங்க. ஐ திங்க் இட்ஸ் ஓகே. லூசிங்கிறதால நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேம் தொடர்ந்துலாம் லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். ஸோ இதில் வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம திரும்ப திரும்ப அந்த டைம் எண்டிங்கில் வந்து நமக்கு பிரச்சனை ஆகிடுது. மற்றபடி மிடில் கேம்லாம் நமக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. F5 நான் கன்சிடர் பண்ணலை. இதெல்லாமே வந்து இப்படியே ஆட சொல்லுது. ஆடிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கலாம். லெட்ஸ் சே குயின் E7 அண்ட் தென் வி ப்ளே knight to D. ஓகே, ஸோ தெரியல. வாட் யூ திங்க் அபவுட் திஸ் கேம்? ஆஸ் யூஷுவல் லைக் போடுங்க அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ Day 35 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.